இப்போ கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய குளங்கள் குட்டைகள்லாம் வறண்டு போயிருக்கும். வெடிப்புலாம் இருக்கும். 2-3 மாதம் அப்படியே இருக்கும். திடீர்னு மழை வரும், தண்ணி கொஞ்சம் ரொம்பும், இன்னும் கொஞ்சம் மழை வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு தவளைகள் மீன்கள்லாம் இருக்கும். எப்படி காஞ்சி போன குட்டையில் குளத்தில் மீன் வருது, தவளை வருது? அது முக்கியமான கேள்வி. அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நமக்கு பல விஷயங்கள் தெரிய வருது. அந்த வெடிப்புகளுக்கு தண்ணி வறண்டு போக போக தண்ணி மட்டம் குறைய குறைய அந்த வெடிப்புகளுக்கு மத்தியில் மீன், தவளை போன்ற தண்ணீரில் வசிக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் அந்த வெடிப்பில் தலைகீழே கீழே இறங்கி தன்னை சுற்றி ஒரு ஈரமான கூடை கட்டி கொண்டு அந்த மூக்கு மட்டும் லைட்டாக மேலே இருக்கும். அந்த வெடிப்புக்கு அடியில் அதே சமயத்தில் அந்த லைட்டாக சுவாசம் வர அளவுக்கு ஒரு ஒரு ஓட்டையை மட்டும் உண்டு பண்ணிக்கிட்டு தன்னை சுற்றி ஒரு கூடை அமைச்சிக்கும். அது எதனாலும் கேட்டிங்கன்னா அப்படியே அசைவற்ற நிலையிலே இருக்கும். 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் அசைவற்ற நிலையில் இருக்கும். அந்த அசைவற்ற நிலையில் அதுக்கு 1/16, அதாவது வீசம் அளவுக்கு ஜீரண சக்தி, வீசம் அளவுக்கு சக்தி விரயம் பண்ணால் போதும், அது உயிர் வாழ்ந்துடும். அதுக்காக லைட்டாக சுவாசிக்கும், ரொம்ப மெதுவாக சுவாசிக்கும். உடம்பு அசைவே இருக்காது, சத்தப்பணம் போல் உடல் இருக்கும், ஆனால் லைட்டாக சுவாசம் வரும். அப்படி சுவாசம் பண்ணுறது மூலமாக அதுக்கு சாப்பாடு தேவையில்லை, காற்றை புசித்து உயிர் வாழும். அதான் முக்கியமான தகவல். அதில் இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? ஒருவேளை நமக்கும் சாப்பிட முடியல, நமக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நம்மளும் அதை போன்ற ஒரு நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்றத வலியுறுத்துறதுக்காக தான் அந்த ஜீவராசிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதுக்கு பேர் வாசி யோகம். இந்த வாசி யோகத்தை தான் எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயத்த இடைக்காடர் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு. எந்த நிலையிலிருந்து செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த வாசி யோகம் செய்யும்போது உங்களுக்கு பசி இருக்காது, எப்பவும் உடலும் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும், இளமையாக இருக்கும். இதெல்லாம் இடைக்காடர் நமக்கு சொல்லிக் கொடுத்த செய்திகள். அந்த 3 மாதம் கழித்து தண்ணி அந்த தண்ணியை சுவாசித்த சமயத்தில் என்ன ஆகும்? திரும்பவும் மீனும் தவளையும் துள்ளி விளையாட ஆரம்பிச்ச மாதிரி நமக்கு அந்த பஞ்சம் தீர்ந்த பிறகு மீண்டும் நமக்கு உணவுப் பொருள்லாம் கிடச்சிடுச்சு, மீண்டும் சாப்பிட்லாம், மீண்டும் அந்த காலத்தை ஓட்டுறதுக்கும் நம்முடைய காலத்தை நீட்டித்துக் கொள்வதற்கும் நோய் நொடி இல்லாமல் வாழறதுக்கும் அந்த வாசி யோகம் ஒரு முக்கியமான ஒரு அரிய கலை. வழக்கமான மூக்கில் சுவாசிக்க பதிலாக அப்போ சுவாசம் தலை வழியாக போகும் அப்படின்னு சொல்லப்படுது. நேரடியாக உணவு அந்த மூச்சு குழாயிலிருந்து கபாலம் வழியாக அந்த சுவாசம் வெளிப்படும். அப்படி பண்ணும்போது நமக்கு சாதாரணமான இன்றைக்கி ஒரு 10 கலோரி செலவு பண்ணணும்னா அவசியம் இல்லை. அதில் 16 ரொம்ப ஒரு அரை கலோரி செலவு பண்ணால் போதும், உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை. ஸோ அப்படிப்பட்ட வாசி யோகத்தை நமக்கு அறிமுகப்படுத்திய ஒரு இடைக்காடர். இந்த இடைக்காடருடைய ஜீவ சமாதி திருவண்ணாமலை கோயில் தான் இருக்குது. திருவண்ணாமலை கோயில் ஏன் பாப்புலராக இருக்குது? நிறைய மக்கள் எப்படி இங்கே நம்பி வராங்க, அவங்க வேண்டுதலுக்கு நிறைவேறுதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய கோரிக்கைகள்லாம் இடைக்காடர் ஏற்று இயற்கையிடம் சொல்லி இயற்கையிடம் இருந்து அருளை வாங்கி வரக்கூடிய மக்களுக்கு அளிக்கிறார். இடைக்காடர் ஜீவ சமாதி நம்ம திருவண்ணாமலை கோயிலில் திருமஞ்சன கோபுரம் வழியாக போனீங்கன்னா அடுத்து ஒரு கட்டை கோபுரம், அந்த கட்டை கோபுரம் தாண்ட பிறகு இடது பக்கம் ஒரு கோசாலை இருக்கிறது. அந்த கோசாலையை ஒட்டி பார்த்தீங்கன்னா அந்த வலது பக்கம் உள்ள மதில் சொல்ல சின்னதாக ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஒரு திறந்து இருக்கும். அங்கே வழிபாடு செய்வதற்குண்டான அடையாளங்கள்லாம் இருக்கும்.
கோயில் எங்கே இருக்குது, இது கோயிலுடைய சலவரெலாம் எல்லாம் சொல்லுங்கள். அதாவது இந்த ஊருக்கு பேர் வந்து மன்னர்கள் காலத்தில் வந்து அழகிய பாண்டியநல்லூர். இவர் வாழ்ந்தனால தான் இடைக்காட்டூர்னு இருக்குது. இவர் வாழும்போது தொடர்ச்சியாக ஒரு 12 வருஷம் மழை இல்லாமல் பஞ்சமாக இருக்கும்போது இவர் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ நவகிரகங்கள் வந்து இந்த இடத்துல உணவு எப்படி கிடைக்கிது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பூலோகத்துக்கு வர்றாங்க. இவர் வந்து முன்கூட்டியே பஞ்ச வரப்போவும் தெரிஞ்சு விறகரிசியை சேகரித்து மண் சாணத்தில் குடித்து குடியில் மசி ஒரு வளர்த்த ஆட்டுக்கெல்லாம் எருக்களை சாப்பிட்டு பழக்கப்படுத்திட்டார். அந்த எருக்கலையை சாப்பிட்டு உடம்பில் அரிப்பு ஏற்பட்டு அந்த மண் சோறில் உடையும் போது தானியங்கள் கீழே உள்ள அதை எடுத்து இவர் ஜீவனம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி நவர்கள் வந்து அன்றைக்கி அந்த தானியங்களை எடுத்து ஆட்டுப்பாலை கறந்து அமுது படைச்சி கொடுத்தோன்னே எருக்களை சாப்பிட்டு ஆட்டுப்பால்னால கறக்க ஏற்பட்டு மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் எந்த திசையை பார்த்து வச்சாக்கா மழை பெய்யும் அப்படின்னு ஐயா வந்து நவரத்தை மாற்றி வைக்கிறாரு. மாற்றி வச்சோடனே மழை பெஞ்சிருது. இவங்களும் கண் விழித்து பார்க்குறாங்க, ஆளுக்கு ஒரு திசையாக படுத்து கிடக்கோமே, யார் இப்படி பண்ணதும் அடியன் தான் அவ்வளோ க்ஷேமத்துக்காக இப்படி பண்ணேன் அப்படிங்கிறார். உடனே உனக்கு என்ன வேணும், எனக்கு ஒன்றும் வேண்டாம், இங்கே வர்ற மக்களுக்கு நீங்கள் நவரதோஷத்தை போக்கி அதே மாதிரி தொடர்ச்சியாக மக்களுக்கு பஞ்சம் கொடுத்தீங்கன்னா தாங்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் கொடுக்குற பஞ்சத்தை வந்து 60 வருஷம் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு ஐயா கேட்டுக்கிறாரு. ஐயா வந்து இங்கே நவரத்தை பிரதிஷ்டை பண்ணுறாரு. ஐயா இது வாழ்ந்த இடம் திருவண்ணாமலை ஐக்கியம். ஒரு குரு வந்து போகர். இவருக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம். அதனால் மாதம் மாதம் திருவாதிரைக்கு சிறப்பு அபிஷேகம் அன்னதானம் நடக்கும். அதே மாதிரி அமாவாசைக்கும் சிறப்பு அபிஷேகம் அன்னதானம் நடக்கும். பௌர்ணமி ஹோமம் அபிஷேகம் அன்னதானம் 3 நாள் சிறப்பாக நடக்கும். இது வந்து பரிகார ஸ்தலம் கிடையாது, பிரார்த்தனை ஸ்தலம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறோமோ அப்போ தான் நவகிரக தோஷ நிவர்த்தி ஆகும். கோயிலுக்கு எப்படிங்க வர்றது? அதாவது பெரியார்லேருந்து 99Fன்னு இருக்குது, இடைக்காட்டூர்னு போட்டு வரும்.
அப்படி இல்லை அப்படின்னாக்கா மாட்டுத்தாவணி வந்தீங்கன்னாக்கா கமுதி பரமக்குடி வண்டியில் முத்தனேந்தல் ஸ்டாப்பில் இறங்கி உள்ளே வந்து சேராட்டோவில் வரலாம். சரிங்க. இது எங்கே என்ன இந்த கோயிலில் என்னென்னைக்கு விசேஷம்? அது அமாவாசை, பௌர்ணமி, திருவாதிரை நட்சத்திரம். அமாவாசை, பௌர்ணமி, திருவாதிரை நட்சத்திரம். ஏன்னா இது அவர் வாழ்ந்த 2ஆம் நூற்றாண்டு. ஆமாம்.